நாகை அருகே விசாரணைக்கு சென்ற திமுக ஊராட்சி தலைவர் காவல் நிலையத்தில் விஷம் அருந்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி அடுத்த தெற்கு பொய்கைநல்லூர் ஊராட்சி தலைவராக திமுகவைச் சேர்ந்த அப்பானு என்கின்ற மகேஸ்வரன் பணியாற்றி வருகிறார். ஊராட்சி மன்ற அலுவலகம் அருகே நிறுத்தியிருந்த மகேஸ்வரனின் கார் மீது மர்ம நபர்கள் கல்வீசி காரை சேதப்படுத்தியதாக தெரிகிறது. இதனால் மர்ம நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பொதுமக்கள் பறவைக்கடை வீதியில் சாலை மறியலில் ஈடுபட முயன்றனர். அப்போது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்த காவல் துணை கண்காணிப்பாளர் பாலகிருஷ்ணன் கார் சேதப்படுத்தப்பட்டது தொடர்பாக 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்தனர். மேலும் ஊராட்சி மன்ற தலைவர் மகேஸ்வரனிடம் விசாரணை நடத்த அவரை போலீசார் கீழ்வேளூர் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றதாக தெரிகிறது. அவர் மீது வழக்கு பதிவு செய்ய உள்ளதை அறிந்த மகேஸ்வரன் கழிவறைக்கு சென்று வருவதாக கூறி சென்று தான் மறைத்து வைத்திருந்த விஷத்தை சாப்பிட்டுள்ளார். கழிவறைக்கு சென்றவர் நீண்ட நேரமாகியும் வராததால் அதிர்ச்சியடைந்த காவலர்கள் கழிவறையின் பூட்டை உடைத்து அங்கு மயங்கிய நிலையில் கிடந்த மகேஸ்வரனை மீட்டு நாகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதித்தனர். இந்த சம்பவம் நாகையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.